வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எந்த இடத்துட்ட போயிட்டுருக்கோன்னா பீச் ரோடு இருக்குல்ல, அங்கே ரீச் ஆகிட்டோம். பீச் ரோடு கிட்டே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து வீக்கெண்டில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி, மெரினா பீச் போய் ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம பீச் கிட்டே வந்துட்டோம். நம்ம ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அந்த சைட் போக வேண்டியதான். அன்றைக்கி கொஞ்சம் வெயில் நிறையா இருந்தது, ஆனால் கூட்டம் மட்டும் குறையவே இல்லை. எப்பயுமே மெரினா பீச்சில் எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லா இடத்துலையுமே. நாங்கள் பொறுமையாக உள்ளே போயிட்டுருக்கோம். செம வெயிலாக இருந்தது. ஈவினிங் டைம் வந்திருந்தால் இன்னும் கூட்டம் இருந்திருக்கும். அதனால தான் நாங்கள் இப்போவே வந்துட்டு போயிட்டோம். இங்கே வெளியிலலாம் நிறையா கடைலாம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கோம். நிறையா டூரிஸ்ட்டு பேசஞ்சர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க, அந்த மாதிரி விசிட்டர், டூர் விசிட்டர்ஸ் எவ்வளோ பேர், நிறைய பேர் இருந்தாங்க. இதுவே கூட்டம் கம்மி தான். இன்னும் நிறையா டைம்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை போனோம், அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 10 months ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் நாங்கள் போயிருக்கோம். இப்போ நம்ம எம்ஜிஆர் சமாதிலாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்டலாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தான் பைக்லாம் பார்க்கிங்கு. நம்ம பார்க்கிங் பிளேஸில் இப்போ இருக்கிறோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பீச்சுக்கு. செம்மையாக மண் வந்து சுடும். நம்ம என்ன தான் ஸ்லிப்பர் போட்டு நடந்து போனாலும் செம்மையாக சுடும். அந்தளவுக்கு வெயில் அதிகம். மணல் நார்மலாகவே நம்ம எந்த பீச் போனாலுமே மணல் வந்து நமக்கு சூடாக தான் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அப்போ கண்ணுக்கு தெரியாது. எப்படியாச்சும் நம்ம தண்ணிக்கிட்ட போயிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு போவோம் பீச் போனோம்னாலே. போகிற வழியில் நிறையா கடைலாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். எல்லா பொருளுமே வீட்டில் நமக்கு இருக்குது, ஆனால் எதை பார்த்தாலும் எத்தனை பொருள் இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு தான் தோணும், கடை தெருவெல்லாம் பார்த்துட்டா மட்டும். இது ஃபுல்லாகவே இந்த சங்கு அதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அந்த கடையில். இது கடலில் கிடைக்குள்ள அந்த சங்கு, அந்த சின்ன சின்ன சிப்பி, அதை வச்சு கண்ணாடி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அது எல்லாமே இந்த கடையில் பண்ணி வச்சுருந்தாங்க. ரேட் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதில் இயர்ரிங்ஸு, பிரேஸ்லைட்டு அந்த மாதிரி பொருள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ் கூட, இனிஷியல் போட்டு கீ செயின், இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா போதும் அப்படின்னு தோணுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடலில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த முத்து, பவளம் அதெல்லாம் வச்சு மாலை மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பலூன் ஷூட்டிங், அப்புறம் நிறையா பொம்மை டாய்ஸ் தான் பார்க்க அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்க முடியாது, பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே பலூன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். சும்மா நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பண்ணலை, எதுக்கு காசு கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணணும், எப்படியும் நம்ம ஒரு பலூன் கூட சுட போகிறதில்ல, அதனால் நாங்கள் பலூன் ஷூட் பண்ணல. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருந்தோம். இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து அதை மசாலாலாம் அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். அந்த கடை இருந்துச்சு. அந்த கடை, அந்த மாதிரி கடை நிறையா இங்கே இருக்கும். மீன், பக்கோடா, பஜ்ஜி எல்லாமே இருக்கும் நிறையா. ஈவினிங்லாம் செம கூட்டமாக இருக்கும், எதையுமே வாங்கி சாப்பிட முடியாது. மதியானம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து சமைக்கிறதுக்கு. ஏன்னா ஈவினிங் செம கூட்டம் வரும்ல, அந்த டைமில் அவங்களால பண்ண முடியாதுன்னு. இப்போ நம்ம பீச் கிட்ட ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்ட்டு. இவ்வளோ வெயில்லையும் செம கூட்டம். இன்னும் ஈவினிங் டைம் போனால் செம கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங் போயிட்டுருக்கிறது நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி கேமரா வச்சுருப்பாங்கள, அவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சொன்னோன்னா அப்பயே ஃபோட்டோ எடுத்து அப்பயே அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம எப்பயாவது போகிறோம் அப்படின்னா மெமரிக்காக அதை எடுத்து வச்சுக்கலாம். அடிக்கடி போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் எப்படி நம்ம பண்ண மாட்டோம். சும்மா போனோம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துடுவோம். கடலுக்குள்ளே அவ்வளோ பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க.
பசங்க பொண்ணுங்க எல்லாருமே நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நமக்கு போகணுன்னா காலை மட்டும் நினச்சிட்டு வந்தால் போதும் அப்படின்னு தான் தோணுது எப்பயுமே. ஏன்னா குளிக்கணுன்னா பயமாக இருக்குது. அவ்வளோ பேர் குளிக்கிறாங்க, இருந்தாலும் பயமாக இருக்குது. ஆசையாக இருக்கும், பட் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதனால அழுக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலவே குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தோணாது. சும்மா நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மட்டும் யோசித்து தான் போயிட்டு வந்தோம். வெய்ய டைமுக்கு இப்படி பீச் பக்கம் போனோன்னா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போனது. அலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. இந்த இடத்துல வந்து நாங்கள் வீடியோ சும்மா ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். யாருமே இல்லாமல் அந்த பீச்சோட அழகு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக. உங்களுக்கும் இந்த மாதிரி அலை அடிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும்ல? அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மணலில் பேர் எழுதி வச்சு விளையாடுறது, மணலில் வீடு கட்டுறது, குழந்தைங்கள்லாம் கூட்டு போனால் அந்த மாதிரி தான் சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கப்புறமா இங்கே நிறையா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா அம்மா சமாதி, அப்புறம் கருணாநிதி அவங்களோட சமாதி எல்லாமே இருக்குது. நீங்கள்லாம் சென்னைக்கு டூர் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெரினா பீச் போய் பார்த்து விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.